விநாயகத்தின் மனம் ஒரு நிலையில் இல்லை. அவ்வப்போது வெறுமையான மூச்சுக்காற்றை நீளமாக வெளியிட்டவாறு காரில் பயணித்திருந்தான். குளிர்சாதன வசதி கொண்ட காருக்குள் வியர்த்து போய் அமர்ந்திருந்தான். உள்ளுக்குள்ளே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் சிந்தனை கூட்டம் அவனை நிலைகுலையச் செய்தது. கடந்த ஒரு வார காலம் நடந்த சம்பவத்தையோ அல்லது இனி நடக்கப் போகும் சம்பவத்தையோ நினைக்கும் போதே அவனுக்கு மூச்சு திணறியது. சன்னல் கண்ணாடி கதவை இறக்கிவிட்டு இயற்கை காற்றை சுவாசிக்க தலைப்பட்டான். அவனது சொந்த கிராமத்தை நோக்கிய பயணம் நிறைவேற இன்னும் 20 நிமிடங்களே உள்ள நிலையில் அவன் வேதனைக்கு தள்ளப்பட்டான். நல்ல படிப்பு, படிப்புக்கேற்ற உத்தியோகம், கை நிறைய சம்பளம், அலுவலகத்திலே கார், தங்குவதற்கு வீடு கொடுத்து தக்க பதவியிலும் அமர வைத்திருந்தனர். ஆணொன்று பெண்ணொன்று என முத்தான பிள்ளைகள், அழகு தேவதையாய் மனைவி. வாழ்க்கை நிம்மதியாகத்தான் சென்று கொண்டிருந்தது சில நாட்களுக்கு முன்பு வரை. பேராசை பேய் மனைவி மைதிலிக்குள் புகுந்த போது அதற்கு அவள் பலியானது மட்டுமல்லாமல் தன் கணவனையும் ஆட்படுத்த எண்ணியதன் விளைவால் இன்று அவன் நிம்மதியற்று தவிக்கிறான். அன்று அலுவலகம் முடிந்து வீட்டுக்குள் நுழைந்த கணவனை கவனிப்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்ட மனைவியை கண்டு சற்றே குழம்பினான் விநாயகம். அதிகப்படியான அவளது அக்கறை வித்தியாசமாகப்பட்டது அவனுக்கு. அவனது மனநிலை உணர்ந்து அவனிடம் தனது கோரிக்கையை வைக்க அவன் அருகே வந்தமர்ந்தாள். ஊருக்கு போய் அத்தையை கூட்டிட்டு வந்துடுங்களேன் என்று வார்த்தைகளில் தேன் தடவி பேசியவாறு அவனது கரத்தை பிடித்து விட ஆரம்பித்தவள் மெல்ல தனது பார்வையை அவன் மீது செலுத்திய போது அவனது முகத்தில் கேள்விக்குறியே தெரிந்தது. அதன் அர்த்தம் புரிந்த அவள் தனது பார்வையை தாழ்த்தி கொண்டு, இல்ல, முன்னே மாமா இருந்தார், துணையாக இருந்திருக்கும், இப்ப தனியாளா, ஏன் சிரமப்படணும், அதான் என்றதோடு மட்டும் நிறுத்தியிருக்கலாம். அவள் மேற்கொண்டு தொடர்ந்ததுதான் கடுங்கோபத்துக்குள் தள்ளியது. என் தம்பி சொன்னான், நல்ல இடம் விலைக்கு வருவதாய், அதன் மதிப்பு அதிகம்தான், நம்மிடம் ஏது அவ்வளவு பணம், ஊரில் இருக்கும் அவ்வளவு பெரிய வீடும் நமக்குத்தானே, அதை வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு இந்த இடத்தை வாங்கி வீடு கட்டிடலாமே என்றவள் அவனது மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்டு, நாம் இப்ப தங்கியிருக்கும் வீடு நமக்கு சொந்தமில்லையே என்றபடி மெல்ல விழிகளை உயர்த்தி பார்த்தவள் அதிர்ந்தாள். பற்களை கடித்து கொண்டு சிவப்பேறியிருந்த விழிகளால் நெருப்பாக பார்வையை அவன் வீசிய போது அதன் வெப்பம் தாங்காமல் சுருண்டு போனாள். இது காலம் வரை அவனிடம் இவ்வளவு கோபத்தை கண்டறிந்திடாத அவள் மெல்லிய நடுக்கத்துக்கும் பயத்திற்கும் ஆளானாள். அந்நேரம் டியூஷன் முடிந்து ஆரவாரத்தோடு வீட்டிற்குள் நுழைந்த பிள்ளைகளை கண்டதும் பொங்கிய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, அப்படி ஒன்றும் வீடு கட்டணும்னு அவசியம் ஏற்படலை, மேலும் இது காலம் வரை என் அம்மா மீது காட்டிடாத பாசத்தை திடீரென்று காட்டியதற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தான். மைதிலியின் பழுப்புற நிறமேனி சிவந்து போயிருந்தது கடுமையான உஷ்ணத்தால். அதன் பிறகு இருவரிடையேயும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போனது. நாட்கள் வாரமாகி போன போது பிள்ளைகள் இவர்களை கண்டு வாடினர். வீடே மௌனத்தால் இறுகி போனது. அதன் தாக்கத்திற்கு பிள்ளைகள் ஆளாகி கொண்டு வருவதை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்காக தனது மௌனத்தை கலைத்து மனைவியிடம் பேச முற்பட்ட போது அவள் இதுவே தக்க தருணமென கருதி அத்தனை நாட்களாய் தேக்கி வைத்திருந்த கோபம் யாவையும் ஆங்காரத்துடன் கூடிய வார்த்தைகளாக வெளியிட்டாள். நான் என்ன பேராசைக்காரியா? யாருக்காக இதெல்லாம் செய்கிறேன்? பிள்ளைகளுக்காகத்தானே. உங்க அம்மாவுக்கு பிறகு அந்த வீட்டை விற்கத்தானே போறீங்க. அப்ப இந்த விலையில் அந்த இடத்தை வாங்க முடியுமா? அதனாலதான் இப்பவே வித்திடலாம்னு சொன்னேன். இது தப்பா என்று மூக்கை உறிஞ்சிக்கொண்டு தன் மீது பிள்ளைகள் வீசிய பரிதாப பார்வையை சம்பாதித்து கொண்டு அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டாள். விநாயகம் தன் நிலையிலிருந்து தடுமாறினான். அவனது பார்வை தன்னை கண்டு பயந்து ஓரமாக ஒதுங்கி நிற்கும் பிள்ளைகள் மீதும் பூட்டிய கதவின் மீதும் மாறி மாறி பதிந்து விலகின. மைதிலி பாசமான மருமகளாக இருந்திருந்தால் அவளது வார்த்தைகளுக்கு மதிப்பளித்திருப்பான். அவளோ மாமனார் மாமியாரை ஒரு பொருட்டாக நினைத்ததுமில்லை, அவர்களது எண்ணங்களை மதித்ததும் இல்லை. ஆனாலும் அவர்கள் இவள் மீது கொண்ட பாசத்தை எல்லளவும் குறைத்ததில்லை. 3 மாதத்திற்கு முன்பு தந்தை மகாலிங்கம் இயற்கை எய்தினார். அதன் பிறகு தன் தாயை தன்னுடன் வருமாறு கேட்டுக்கொண்ட போது சிறிது காலம் கழித்து வருவதாக கூறி அனுப்பி வைத்தாள். தாய் சிவகாமியை அதன் பிறகு இவன் சென்று பார்க்கவில்லை. 2 நாட்களுக்கு ஒரு முறை போனில் பேசிக்கொள்வதோடு சரி. விநாயகம் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாய் நீண்ட பெருமூச்செறிந்தான். மறுநாள் சம்மதம் தெரிவித்த போது மைதிலி மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தினாள்.
அன்புமழை பொழிந்து அவனை ஊருக்குச் செல்ல அவசரப்படுத்தினாள். வாசல் வரை சென்று வழி அனுப்பியவள் மறக்காமல் கையோடு அத்தையை அழைச்சிட்டு வந்துடுங்க என்று சத்தமாக கூவினாள். மனைவியின் வார்த்தையை தட்ட முடியாமல் ஊருக்கு கிளம்பினாலும் அவன் மனம் கிடந்து தத்தளித்தது. இயற்கை காட்சிகளில் பார்வையை பதித்திருந்தவனால் மனதை பதிய வைக்க இயலவில்லை. பாதி ஆற்றை கடந்த பின் இனி என்ன சிந்தனை? ஒன்று மனைவியை எதிர்க்க தைரியம் வேண்டும், இல்லையென்றால் தாயிடமாவது பேச தைரியம் வேண்டும். இரண்டுமில்லாமல் உள்ளுக்குள்ளேயே புலம்பி தவிக்கும் தன் கோழைத்தனத்தை எண்ணி தன் மீதே வெறுப்பு உண்டானது. அப்போது அவனது சிந்தனையை கலைக்கும் விதமாக பள்ளிச் சிறுவர்கள் ஆரவாரத்தோடு பள்ளியிலிருந்து வெளியேறினர். டிரைவர் கொஞ்சம் மெதுவா போப்பா என கூறி கட்டளையிட்டவன் தன் புலம்பலை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு அக்காட்சியில் லயித்தான். அந்த பள்ளிக்கூடம் அவனது சிறுபிள்ளை காலத்தை மலரச் செய்தது. மறந்து போன ஆனந்தம் நிரம்பிய அன்றைய ஞாபகங்கள் அள்ளிக்கொண்டு வந்தன. அப்போது அனுபவித்த சுதந்திரமும் குதூகலமும் தான் எத்தனை இனிமையானவை. தன் ஊரிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இப்பள்ளியில் படிக்க விரும்பிய மகனுக்கு தந்தை மகாலிங்கம் அனுமதி தரவில்லை. பேருந்தில் சென்று மகன் படிப்பதை அவர் விரும்பவில்லை. மனம் நொந்து தேங்கியிருக்கும் ஆசைகள் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று கவலை தோய்ந்த முகத்தோடு தனிமையில் அமர்ந்திருந்த மகனை காண பொறுக்காமல் அவனுக்காக கணவரிடம் வாதாடி வெற்றி பெற்று களிப்போடு மகனை அனுப்பி வைத்தாள் சிவகாமி. அதன் பிறகு படித்து முடித்து மேற்படிப்புக்காக தாயின் உதவியோடு தந்தையின் சம்மதம் பெற்று பட்டணம் சென்றான். படிப்பு முடிந்த கையோடு நல்ல உத்தியோகத்திலும் அமர்ந்தான். பெற்றோர் பூரித்தனர். ஆனால் அடுத்து அவன் தந்தது இடி. தான் மைதிலி என்ற பெண்ணை காதலிப்பதாக அவன் கூறியது கேட்டு தாய் உறைந்தே போனாள். ஆனால் அதைவிட இதை எப்படி கணவரிடம் கூறுவது என்ற பயமே மேலோங்கி இருந்தது. சாதி, மதம், ஆன்மீகம் என பழுத்து போயிருந்த மகாலிங்கம் எளிதில் ஒப்புக்கொள்வாரா? தனது ஆசை ஒவ்வொன்றையும் தாயை அணுகி அவள் மூலம் அதை நிறைவேற்றி கொண்டவன் காதல் விஷயத்திலும் பின்பற்றினான். இருதலை கொள்ளி எறும்பாக தவிக்கும் தாயின் நிலை கண்டு கவலையடைந்தாலும் எப்படியும் தந்தையை சமாதானப்படுத்தி விடுவாள் என்ற நம்பிக்கையே அதிகம் இருந்தது. மனைவியின் மூலம் விஷயமறிந்த மகாலிங்கம் கடுஞ்சினத்தோடு மகனை நோக்கிய போது விநாயகம் நடுங்கி போனான். அப்போது நான் இருக்கிறேன் பயப்படாதே எனும் அர்த்தம் பொதிந்த தாயின் ஆதரவான பார்வை மட்டும் அவனுக்கு நம்பிக்கை அளித்தது. அதன் பிறகு எப்படியோ சம்மதம் பெற்று திருமணம் நடந்தேறியது. மகனும் மருமகளும் சென்னைக்கு கிளம்பிய போது உதடுகள் துடிக்க ஆனந்த கண்ணீர் ததும்ப அனுப்பி வைத்தாள் சிவகாமி. பட்டணத்தில் பிறந்து வளர்ந்த மைதிலிக்கு கிராமத்தின் வாசனையையும் அதில் ஊறி பழுத்து போயிருந்த மாமியார் மாமனாரை கண்டால் வெறுப்புதான் உண்டானது. அந்த வெறுப்பு திடீரென்று இப்போது மாறியதற்கான காரணம் அந்த வீடு. அவனது கிராமத்தை அடைந்ததுமே புதுத்தெம்பு வந்து ஒட்டி கொண்டது. சன்னலின் வழியே பார்வையை செலுத்தினான். பறந்து விரிந்த நிழல் கொடுக்கும் அரசமரம், அதன் அடியில் பிள்ளையார். கிராமத்துக்குள் நுழையும் எவருமே ஒரு கணம் அவரை நமஸ்கரித்த பின்பே செல்வது வழக்கம். விநாயகத்தின் கரங்கள் தன்னிச்சையாகவே கன்னத்தில் போட்டுக்கொண்டன. பிறகு என்ன நினைத்தானோ, திடீரென்று வண்டியை நிறுத்தச் சொல்லிவிட்டு இறங்கியவன், நீ போய் அம்மாவிடம் தகவல் சொல், நான் நடந்து வருகிறேன் என்று டிரைவரை பணித்தான். தான் சுற்றி திரிந்த பழகி அனுபவித்த இடங்களே ஆனாலும், தான் சுகித்த இயற்கையே ஆனாலும், படித்து பட்டணம் சேர்ந்து விட்ட பின்பு அவசியம் ஏற்படும் போதுதானே வர தோன்றுகிறது. இல்லை, அவசியமே ஏற்படாத போதிலும் விடுமுறை நாட்களை கழிக்க பல சுற்றுலா தலங்களுக்கு செல்வது போல் 2 வருடத்திற்கு ஒரு முறையாவது தான் பிறந்த ஊரை சுற்றி பார்க்க, அதன் வளர்ச்சியை கண்டு இன்புற்று தன் பிள்ளைகளுக்கு விளக்கி அனுபவிக்கத்தான் தோன்றிவிடுமா? ஒருவேளை அப்படி ஒரு விருப்பம் தன் அடிமனதில் புதைந்து கிடந்தாலும் ஒரு காலத்திற்கு பிறகு தனது விருப்பத்துக்கு மதிப்புதான் ஏது? மனைவி மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொறுப்பு உண்டாகும் போது தனது விருப்பம் தனக்கே ஒரு பொருட்டாகப்படுவதில்லை. இறுகியிருந்த அவனது உதடுகள் பிரிந்தன. அப்பா கொடுத்து வைத்தவர். அவர் பிறந்த ஊரிலேயே அவர் இறுதி வரை வாழ்ந்து முடித்து விட்டார். ஆனால் அம்மா? மீண்டும் உதடுகள் எரிகின. தனது உணர்வுகள் அவளுக்குள்ளும் தானே இருக்கும். தான் மட்டும் இவ்வூரின் உறவை முடித்துக் கொள்ளாமல் தாயையும் அதற்கு ஆட்படுத்தும் தன் நிலை குறித்து வருத்தப்பட மட்டுமே முடிந்தது. பிறந்த மண் பெற்ற தாய்க்கு நிகரானது என்று அடிக்கடி தந்தை கூறும் வார்த்தைகளை நினைவு கூர்ந்த போது விழிகளில் ஈரம் கசிந்தது. உடல் முழுதும் சோர்வு தென்பட்டது. இது காலம் வரை இக்காட்சிகள் அவன் கண்களுக்கு தென்பட்டதில்லை.
தன் பெற்றோரை காண வரும் போதெல்லாம் அலுவலக பொறுப்புகளை கையில் ஏந்திய பொறுப்பாளனாகவே வந்துள்ளான். பெற்றோருக்கு பிள்ளையாகவே வந்திடாத போது இக்காட்சிகள் மட்டும் பதிந்து விடுமா? ஆனால் அப்படி வந்தபோது கூட தான் இவ்விதம் வருவது குறித்து வருந்தியதில்லை. பட்டணத்திலிருந்து எப்போதாவது வந்து பெற்றோரை பார்த்துவிட்டு தான் கடமையோடு செயல்படுவதாக நினைத்து பெருமைப்பட்டு கொண்டோ அல்லது தன் கடமையை நிறைவேற்றிவிட்ட திருப்தியுடனோ தான் அவன் சென்றிருக்கிறான். ஆனால் இன்று மனம் தாங்க முடியா வெப்பத்தில் கிடந்து தவிக்கிறது. ஏனெனில் அவன் வெறும் கடமைக்காக கூட இன்று வரவில்லை, சுயநலத்துக்காக வந்துள்ளான். தன் தாயை கையோடு அழைத்துச் செல்ல நினைப்பது ஒரு மகனின் கடமையாக இருக்கலாம். ஆனால் மறுகணமே வீட்டை விற்க அனுமதி கோரினால் தாய் என்ன நினைப்பாள்? இவ்வளவுதானா நீ என நினைக்க மாட்டாள். நினைக்கும் போதே தன் மார்பை கூறு போட்டது போன்று உணர்ந்தான். மனைவியை எதிர்க்க துணிவின்றி பிள்ளைகளின் முக வாட்டத்தை காண சகிக்காமல் வந்துவிட்டாலும் உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கும் குற்ற உணர்வு அவனை இம்சித்தது. ஆனால் மறுபுறம் என் தாய் என்னை தவறாக நினைக்க மாட்டாள். அவள் அன்புமிக்கவள், கருணையே வடிவானவள், கோபப்படவும் குறை கூறவும் அறிந்திடாதவள், எனக்காக உயிரையே கொடுப்பவள், வீட்டையா கொடுக்க மாட்டாள் என்று தோன்றிய போது அவனது விழிகள் கண்ணீரால் பளபளத்தன. காதலிக்காக தன் தாயிடம் அவள் தன் இதயத்தை கேட்ட கதை ஞாபகம் வந்தது அவனுக்கு. என்னையா பட்டணத்துக்காரரே, கணீர் என்ற குரல் அவனது சிந்தனையை சிதைத்தது. இப்பதான் ஆத்தாளை பார்க்க வழி தெரிஞ்சதாக்கும். மாம்பழங்கள் ஏந்திய கூடையை தலையில் சுமந்து கொண்டு கணீர் என்ற குரலில் அவனது மார்பில் அம்பை தைத்துவிட்டு அவனது பதில் எதிர்பாராமல் மாம்பழம் மாம்பழம் என கூவியவாறு நடந்தாள் மாம்பழம் விற்பவள். விநாயகத்தின் மனம் குமைந்தது. ஏற்கனவே இம்சையை அனுபவித்துக் கொண்டிருந்த மனம் இப்போது அளவற்ற வேதனையை அடைந்தது. தளர்ந்த நடை போட்டு வீட்டை அடைந்தான். அவனது விழிகள் வீட்டின் வெளிப்புற தோற்றத்தில் பதிந்த போது அதில் தந்தையின் உருவம் தெரிந்தது. அப்பா பார்த்து பார்த்து கட்டிய வீடு. வீட்டிற்கு முன்னும் பின்னும் விசாலமாக இடம் விடப்பட்டு அதில் அம்மா அழகாக தோட்டம் அமைத்திருந்தாள். அம்மா ஓய்வெடுத்து பார்த்ததில்லை. நேரம் கிடைத்து விட்டால் தோட்டத்தை பராமரிப்பதிலும் செடிகளிடம் சிறுபிள்ளை போல் பேசி மகிழ்வதிலுமே பொழுதை கழிப்பாள். டிரைவர் இவனுக்காக காத்திருந்தான். காலிங் பெல்லை அழுத்தி பார்த்தேன் சார், அம்மா வரலை என்றான். விநாயகம் அழுத்தினான். ஓசை வரவில்லை. அட, வேலை செய்யலை போலிருக்கு. சரி, நான் போய் பார்க்கிறேன் என்றவன் கம்பிக்கதவை சத்தமின்றி திறந்தான். 4-5 அடி தொலைவில் வீட்டின் முன் வாசற்படி அமைந்திருந்தது. பூட்டப்பட்டிருந்த கனமான மரக்கதவை தள்ளி பார்த்தான். அசையவில்லை. உள்ளே பூட்டப்பட்டிருந்தது. மெல்ல அம்மா என அழைத்து பார்த்தான். மெல்லிய நடுக்கத்துக்குள்ளானான். கொல்லைப்புற கதவு திறந்துதானே இருக்கும் என யோசித்தவனாய் வீட்டின் பக்கவாட்டின் வழியாக கொல்லைப்புறம் நோக்கி நடந்தான். பவளமல்லி இவனை அன்போடு அழைத்தது. தென்றலோடு கலந்து தவழ்ந்து வந்த முல்லை வாசத்தை சுகித்தவாறு 4 பாய்ச்சலில் கொல்லைப்புறத்தை அடைந்தான். மலர்களின் வாசத்தை தோற்கடித்து அம்மாவின் வாசம் வந்தது. அவனது விழிகள் பல திசைகளில் சுற்றி அலைந்த பின் தாயை கண்டு கொண்டான். அப்பாவின் கயிற்றுக்கட்டிலில் கோழி குஞ்சாக சுருண்டு கிடந்தாள் தாய். அவளது கோலம் அவனை நிலைகுலையச் செய்தது. விழிகளில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. சத்தமின்றி மெல்ல அடியெடுத்து தாயின் அருகே சென்றவன் கூர்ந்து நோக்கினான். உடல் இளைத்து நிறம் கருத்து வெற்று நெற்றியோடு வெற்று கழுத்தோடு கண்ணயர்ந்து கிடந்தவளை கண்டு தாங்க முடியாத வேதனைக்கு ஆளானான். அப்பா மறைந்த பிறகு முதல் முறையாக தன் தாயை பார்த்தவனது நெஞ்சை யாரோ ஈட்டியால் பிளந்தது போல் உணர்ந்தான். சற்று முன்பு வரை அவனது உடலை ஆக்கிரமித்திருந்த வெப்பம் சேயன்பினால் உடல் முழுதும் பரவிய ஈரத்தால் அணைந்து போனது. அதுவரை எவ்வித உணர்ச்சியும் இல்லாமல் இறுகி கிடந்த அவனது உதடுகள் சத்தமின்றி விம்மியது. அம்மா என்றழைக்கவும் திராணியற்று செயலிழந்து போனவனாக அவன் சிலை போல் நின்றான். சில நிமிடங்களுக்கு பிறகு உதடுகளை சிரமப்பட்டு விலக்கி மெல்லிய குரலில் அழைத்தான். அம்மா. இழப்பையும் தனிமையையும் நெஞ்சிலே சுமந்து கொண்டு வேப்பமர நிழலில் கண்ணயர்ந்து கிடந்தவளது செவிகளின் வழியாக பிள்ளையின் குரல் பாய்ந்தபோது சட்டென மூளைக்கு எட்டி படாரென விழிகளை திறந்தாள் தாய். விழிகளை சுருக்கி கூர்ந்து நோக்கியவளுக்கு நின்று கொண்டிருக்கும் மகனை தெளிவாக கண்டறிய ஒரு சில நொடிகள் ஆனது. ஆச்சரியமும் ஆனந்தமும் ஒன்று சேர விநாயகம் என்றவாறு கஷ்டப்பட்டு எழுந்தமர்ந்தாள். ஐயா, வாஞ்சையோடு அழைத்தாள். பாசத்தோடு அவனது கரத்தை பற்றிய போது விழுக்கென கண்ணீர் வழிந்தது அவனுக்கு. தன் அருகே அமர வைத்து கொண்டவள், ஏன்பா திடீர்னு வந்திருக்காயேப்பா
என்றாள் தளர்ந்த குரலில். முதுமைக்கும் சோகத்துக்கும் பலியான போதிலும் அவளது விழிகள் மட்டும் இவனிடம் எதையோ தேடின. அவளது இரு விழிகளையும் மாறி மாறி நோக்கினான். எதை தேடுகிறாள்? என் அருகாமைக்காக ஏங்குகிறாளா? அப்படியென்றால் நான் கூப்பிட்ட போதே வந்திருக்கலாமே. பிறகு பாசத்தையா? ஏன் நான் பாசத்தோடு நடந்து கொள்ளவில்லையா? பிறகு எதை தேடுகிறாள்? அவளது விழிகள் எதைத்தான் தேடுகின்றன? 2 நாட்களுக்கு முன்பே போனில் பேசினாயேப்பா, அப்ப சொல்லியிருக்க கூடாதாயா என்று பரிவோடு கூறிய தாய்முன் குறுகிப்போய் வார்த்தை வராமல் தவித்தான். நல்ல வேளை, அதற்கு மேல் அந்த தவிப்பை நீடிக்க விடாமல் அடுத்த கேள்வியை தொடுத்தாள். மைதிலியும் பிள்ளைகளும் நல்லா இருக்காங்களாப்பா என ஏக்கமும் பரிவும் ததும்ப கேட்டபோது என்று மட்டும் சொன்னான். காரில் வரும்போதே ஒரு போன் பண்ணியிருந்தால் ஏதாவது வாய்க்கு ருசியா சமைத்திருப்பேனேப்பா. தாய்மை தவித்தது. இப்படி ஏதாவது செய்திடுவாயினுது அம்மா சொல்லலை என்றான் அவளை அன்போடு ஏறிட்டவனாய். முதுமையும் தனிமையும் அவளை ஆக்கிரமித்ததின் விளைவு அவள் வாடி வதங்கி கண்ணத்தசைகள் சுருங்கி குழிவிழ ஆரம்பித்திருந்தன. காலின் மேல் பழுதாயிட்டது போலம்மா. கம்பி கதவை வேறு பூட்டாமல் இங்கு இருக்கீங்களேம்மா. யார்ப்ப வரப்போறா என்றது வெறுமையும் ஏக்கமும் தெரிந்தன. தாயின் கரத்தை எடுத்து தன் மடி மீது வைத்து கொண்டவன் எப்படிமா இருக்கீங்க என்று குரல் கம்மா கேட்டான். அவளது விழிகள் தாழ்ந்து பின் உயர்ந்தன. உன்னதமான அன்பு வழியும் அவள் விழிகளை பார்த்தவன் இமைக்க மறந்தான். எத்தனை மகத்தான அன்பு இது! பேராற்றல் வாய்ந்த அன்பின் பிரகாசம் அவள் விழிகளை சுற்றிலும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் கருவளையத்தை கூட நிமிடத்தில் மங்கச் செய்தது. அம்மாவின் விழிகளை இப்படி அருகே அமர்ந்து பார்த்து எத்தனை காலங்களாயிற்று. இந்த விழிகள் எத்தனை எத்தனை கோலங்களை எனக்காகவே சந்தித்தன. கவலை, ஆனந்தம், தவிப்பு, கலக்கம், கருணை, மன்னிப்பு என கடவுளே இன்னும் என் பொருட்டு எதை சந்திக்க காத்திருக்கின்றன இவ்விழிகள்? அதிர்ச்சியையா? ஆனந்தம் மட்டுமே அனுபவிக்க வேண்டிய இறுதி காலத்தில் அவள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய நானே அதிர்ச்சியை கொடுக்க போகும் பாவியாக நிற்கிறேனே. உதடுகள் துடித்தன. ஏன்பா இப்படி கிறங்கி போயிருக்கிறாய்? அவனது உள்ள குமரல்களை அறிந்திரா தாயோ இவ்வாறு கேட்டாள். எனக்கென்னம்மா, நான் நல்லாத்தான் இருக்கேன் விரக்தியாக கூறினான். நீதான்மா. அவன் குரல் கம்மி தழுதழுத்தது. என்னை பற்றி கவலைப்படாதேப்பா, உன் அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன குறை என்று அழுத்தமாக அவனை ஏறிட்ட போது அவன் புரியாமல் விழித்தான். ஓ, தெய்வமாக தன்னருகே இருக்கிறார் என்று சொல்கிறாள் போலும் என யோசித்தவன் மேற்கொண்டு பேசி தந்தையின் ஞாபகத்தை தூண்ட வேண்டாம் என்ற எண்ணம் கொண்டவனாய் அம்மா பசிக்கிறதம்மா என்றான். இப்படி அவன் கேட்டு இவள் அன்னமிட்டு எத்தனையோ காலங்களாகி விட்ட பின்பு இவன் தாய் தந்தையை காண சுடுநீரை ஊற்றிக்கொண்டு வந்த போதெல்லாம் தாயின் ஏக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டாக கூட அவள் கைகளால் சாப்பிட்டதில்லை. நேரமாயிட்டுதுமா, அடுத்த முறை வரும்போது சாப்பிடுறேன் என்று விருந்தாளி போல பேசிவிட்டு அவசரமாக கிளம்பும் மகன் மீது வருத்தம் ஏற்படும் போதெல்லாம் மகாலிங்கம் தான் ஆறுதல் கூறுவார். இத்தனை காலங்களுக்கு பிறகு நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து உடல் ஓய்வு கேட்கும் வேளையில் மகன் கேட்டபோது நெஞ்சின் ஓரத்தில் தேக்கி வைத்திருந்த ஏக்கங்கள் எல்லாம் நொடி பொழுதில் கரைந்து கண்ணீராய் வெளிவந்தன. தாயின் நிலையறிந்த மகனது விழிகளும் குளமாகின. என்னம்மா பார்க்கற, பசிக்குதுமா என்று மீண்டும் கூறிய போது மகிழ்ச்சி பெருக்கில் புது தெம்பு பாய்ந்தது போலிருக்க நொடி பொழுதில் வேகத்தோடு கட்டிலை விட்டு எழுந்தாள். அம்மா, எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், உனக்கு என்ன வச்சிருக்காயோ அதே போதுமா என்ற மகனிடம் நீ கை கால் கழுவிட்டு வாப்பா என்று கூறியவள் கொல்லையில் பசேலென காய்த்திருக்கும் வெண்டை, கத்தரி, பச்சை மிளகாய், தக்காளி அனைத்தையும் பறித்து நிமிடத்தில் விருந்து தயாரித்தாள். ஏற்கனவே தனக்காக பொங்கி வைத்திருந்த சாதத்தை எடுத்து பிசைந்து தட்டிலிட்டு மகனுக்கு அருகே வந்தபோது அவனுக்கு நாவில் நீர் சுரந்தது. உனக்கு சிரமம் கொடுத்துட்டேனாமா என்று அன்போடு ஏறிட்டான். என்னப்பா வார்த்தை இது? எந்த தாய்க்குமே இது ஒரு சிரமமில்லையப்பா. எனக்கு மட்டும் தானேன்னு சாதம் மட்டும் வச்சேன். நீ வருவது தெரிந்திருந்தால் ருசியா ஏதாவது சமைத்திருப்பேனப்பா. ருசிதான்மா என்றவன் தன்னை ஆனந்தம் பொங்க பார்த்து கொண்டிருக்கும் தாயின் முன்னே கையை நீட்டினான். பிடித்து கொடுமா. சிறு பிள்ளை போல் சொன்ன மகனை பார்த்து சந்தோஷத்தில் திணறினாள். ஆனந்த கண்ணீர் பொங்க உருண்டை பிடித்து அவன் கையில் வைக்க ஆவலோடு வாயில் இட்டவன் ரசித்து ருசித்தான். எத்தனை காலத்திற்கு பிறகு அம்மாவின் கைகளில் சாப்பிடுகிறேன் என நெஞ்சுருகினான். நேற்று கூட உன் அப்பாவிடம் சொன்னேன்பா, உனக்கு இப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு என்று உணர்ச்சி பெருக்கில் கூறியது கேட்டு திடுக்கிட்டான். ஆனால் அவளோ மீண்டும் தொடர்ந்தாள்.
திண்ணையில் உட்கார்ந்துட்டு தோட்டத்தையே இமைக்காமல் பார்த்துட்டு இருப்பார். ஏன் சிவகாமி, நம்ம பேர பிள்ளைகள் விளையாடுவதற்கு நல்ல தோட்டமா அமைஞ்சிடுச்சு பாருன்னு பெருமை பொங்க சொல்வார். ஏம்மா நீ தனியா சிரமப்படணும், என்னோடு வந்துடுறேன்மா. அவர் என்னோடு தானேப்பா இருக்கார். இந்த வீடு அவருடைய சொர்க்கம். எங்கே போனாலும் பொழுது சாயறதுக்கு முன்பு வீட்டுக்கு வந்துடணும் அவருக்கு. இல்லை தூக்கம் வராது. அவர் சொந்த உழைப்பால் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டிய வீடாச்சேப்பா. அவருடைய உழைப்பும் இருக்கணும்னு வேலையாட்களோடு அவரும் சேர்ந்து வேலை செய்ததை என்னால் மறக்க முடியாதுப்பா. நீளமாக பெருமூச்செறிந்தாள். இதை விட்டுட்டு உயிரா வளர்க்கிற செடிகளை விட்டுட்டு என்னால எப்படிப்பா வர முடியும்? அவரோடு நான் போய் சேரும் வரையிலும் அவர் ஆத்மா இந்த வீட்டில் தான்ப்பா இருக்கும். இதை விட்டுட்டு வந்தால் அவரையே விட்டுட்டு வர்ற மாதிரி. தாயின் வார்த்தைகளால் விக்கித்து போனான். அவனது விழிகள் எதிரே உள்ள தந்தையின் அறையை தன்னிச்சையாக நோக்கின. அப்பாவின் படத்திற்கு கீழே பகவத்கீதை புத்தகம் விரிக்கப்பட்டிருந்தது. அப்பாவின் கட்டில் மிக சுத்தமாக விரிக்கப்பட்டு மூக்கு கண்ணாடியும் வைக்கப்பட்டிருந்தது. தந்தையின் விழிகள் தன்னை கூர்ந்து நோக்குவது போல் உணர்ந்தான். அர்த்தம் புரிந்த பார்வை. என்ன அர்த்தத்தை புரிந்து கொண்டானோ தலையை குனிந்தான். பிறகு மெல்ல தாயை நோக்கிய போது அவள் விழிகளில் மீண்டும் அதே தேடல். விழிகளை மாறி மாறி நோக்கியவனால் அத்தேடலின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது எழுந்த அதே கேள்விகள் மீண்டும் எழுந்தன. என்னோடு வர மறுப்பவள் வேறென்ன தேடுகிறாள்? துக்கம் தொண்டையை அடைக்க உன் மடியில் கொஞ்ச நேரம் படுக்கிறேன்மா என்ற போது நெகிழ்ந்து போனாள். அம்மாவின் மடியில் படுத்தவன் அவள் அறியாமல் அழுதான். என் தாயின் நிம்மதியே இந்த வீடுதானே, இதையா கேட்க இருந்தேன்? ஐயோ அம்மா, நான் கேட்டிருந்தால் நீ கொடுத்திருப்பாயேம்மா. உன் ஆசைகளை பொசுக்கிவிட்டு சத்தமின்றி விம்மினான். தாயின் கரங்கள் வாஞ்சையோடு அவனை தடவிய போது தன்னையும் அறியாமல் விழிகள் சொருகின. அந்த நிமிடத்தில் அவன் மனதின் பாரமெல்லாம் பறந்து போனது. பட்டு மெத்தையில் பஞ்சனையில் கிடைத்திடாத சுகத்தை தாயின் மடியில் நிம்மதியாக அனுபவித்த போது மீண்டும் ஒரு ஜென்மம் இருந்தால் நானே உனக்கு மகனாக வேண்டுமம்மா என நெஞ்சுருகினான். 10 நிமிடங்கள் கழித்து கண்ணை விழித்த போது இன்னும் தாய் தன்னை அதே பரிவோடு தடவிக்கொண்டிருப்பதை பார்க்க அவனது விழிகள் புத்துணர்வு பெற்றிருந்தன. இன்னும் தூங்கேன்பா என்ற தாயின் விழிகளை கண்டவனுக்கு ஏதோ புரிந்தது. 10 நிமிடங்கள் தாயின் மடி தந்த இதம் அவனது கேள்விக்கு பதிலளித்து மனதை தெளிய வைத்திருந்தது. என் தாயின் தேடலின் அர்த்தம் புரிந்துவிட்டது எனக்கு. என் தாயே, நீ தேடுவதெல்லாம் அவ்வப்போது எனது இந்த அருகாமையா? இந்த ஏக்கங்களையெல்லாம் பூட்டி தாளிட்டு கொண்டாயேம்மா. எங்கே வெளியேற்றி விட்டால் ஒருவேளை அதை நிறைவேற்ற முடியாத நிலையில் நான் இருந்தால் அப்போது நான் படும் வேதனை தாங்கிக் கொள்ள முடியாதென்று நெஞ்சுக்குள்ளே பூட்டி கொண்டாயா? உதடுகள் விம்மின. இல்லையம்மா, இனி உனக்கு என்றுமே ஆனந்தத்தை மட்டும்தான் கொடுப்பேனம்மா. அவளது கரங்களை அன்போடு பற்றியவன் அவளது விழிகளை கூர்ந்து நோக்கியவாறு, அடுத்த வாரம் பரீட்சை விடுமுறைக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன்மா. 4-5 நாட்கள் உன்னோடு தங்கி உன் கைகளால் சாப்பிட்டு உன் ஆசைப்படி உன் தோட்டத்தில் துள்ளி விளையாடி விடுமுறையை கழிக்கட்டும். இனி ஒவ்வொரு விடுமுறைக்கும் கூட்டிட்டு வந்துடுவேன்மா என்ற போது நொடியில் தாயின் முகம் பிரகாசமானது. சந்தோஷத்தால் திணறிப்போனாள். இப்போது அவளது விழிகளில் வழிந்த தேடல் மறைந்து சந்தோஷத்தால் பளபளத்தன. தாயின் சந்தோஷத்தை கண்டவன் திருப்தியோடு விடை பெற்றான். வீட்டின் வாசலில் ஆவலோடு காத்திருந்தாள் மைதிலி. காரில் இருந்து விநாயகம் மட்டும் இறங்கியது குறித்து கேள்விக்குறியோடு நோக்கினாள். அத்தை வரல? புருவம் சுளித்து கேட்டவளை பார்வையால் எரித்துவிட்டு பிள்ளைகளிடம் சென்றான். பிள்ளைகளா, அடுத்த வாரம் பாட்டி வீட்டுக்கு போக போறோம் சரியா என்ற போது ஐயா ஜாலி ஜாலி என துள்ளி குதித்தனர். யோசனையோடு அறைக்குள் சென்றவனை பார்த்து சிலை போல் நின்றாள் மைதிலி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.